கடைசியா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நான் இந்த விளையாட்டுக்கே வரலைங்க சார். சொல்லுங்க. 10 நாளா என் கூட இந்த ப்ரோக்ராம்காக வந்துட்டே தான் இருக்காருங்க. ஆனா எப்ப பாருங்க இந்த நிகழ்ச்சி முடிய போகும்போது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. என்னங்க சார் உங்களுக்கு சந்தேகம்? பிறந்த குழந்தைக்கு ஊனம் இருக்குதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிறந்த உடனே குழந்தைக்கு ஊனம் இருக்கா இல்லையான்னு பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முடியும். எப்படி முடியும்? முதல்ல பிறந்த குழந்தை படுக்க வச்சீங்கன்னா அந்த குழந்தையோட உடல் நடுவு நிலைமையில இருக்காது. இது மட்டும் இல்லாம பிறந்து 1 மாசத்துக்குள்ள மறிவினை செயல்கள் மூலமாகவும் குழந்தைக்கு ஊனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம உடனே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய குழந்தைக்கு ஊனம் வராம நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு தடுத்துடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா பாட போறேன். குழந்தையின் வளர்ச்சியிலே கவனம் வேணுங்க, கவனம் வேணுங்க, கவனம் வேணுங்க, கவனம். ஆமா ஆமா ஆமா. இதில் குறைகள் இருந்தா தாமதம் எங்கன்னா உடனே டாக்டரை அணுகணுங்க. இதில் குறைகள் இருந்தா தாமதம் எங்கன்னா உடனே டாக்டரை அணுகணுங்க. 3ஆம் மாசத்திலே தலையும் நிக்கணும், தலையும் நிக்கணும், தலையும் நிக்கணும், நிக்கணுங்க. ஆமா ஆமா ஆமா. இதில் குறைகள் இருந்தால் தாமதம் இன்றிதான் உடனே டாக்டரை அணுகணுங்க. இதில் குறைகள் இருந்தால் தாமதம் இன்றி நம் உடனே டாக்டர் அணுகணுங்க. 8ஆம் மாசத்திலே எட்டி வைக்கணும், எட்டி வைக்கணும், எட்டி வைக்கணும், வைக்கணுங்க. ஆமா ஆமா ஆமா. இதில் குறைகள் இருந்தால் தாமதம் இன்றிதான் உடனே டாக்டரை அணுகணுங்க. இதில் குறைகள் இருந்தால் தாமதம் இன்றி நம் உடனே டாக்டர் அணுகணுங்க. இதில் குறைகள் இருந்தால் தாமதம் இன்றிதான் உடனே டாக்டரை அணுகணுங்க. சொல்லுங்க. இதில் இதில் குறைகள் இருந்தா தாமதம் இன்றி நம் உடனே டாக்டர் அணுகணுங்க. உங்க சார்பாகவும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? உறுதிமொழி எடுப்போமே, உறுதிமொழி எடுப்போமே, ஊனம் என்றும் தடுத்து விடவே. அக்கம் பக்கம் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மறந்திட கருத்துக்களை எடுத்து சொல்வோமே. இன்று நாமும் மறந்துட்ட கருத்துக்களை எல்லாமே மோசத்திலே கடைபிடிப்போம். அதனாலே ஊனம் என்றும் விடுவோம். உறுதிமொழி எடுப்போமே, உறுதிமொழி எடுப்போமே, ஊனம் என்றும் தடுத்து விடவே. அக்கம் பக்கம் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மறந்திட கருத்துக்களை எடுத்து சொல்வோமே. இன்று நாமும் இந்த கருத்துக்களை எல்லாமே வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அதனாலே ஊனம் என்றும் தடுத்து விடுவோம். நன்றி நன்றி.